ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். A very happy and healthy morning. இது டாக்டர் ஆன் கால். பிரசன்டிங் பார்ட்னர் அனில் 100% ரோஸ்டட் ரவா. உங்களோட ஆரோக்கியம் குறித்து ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு சிறப்பு துறை சார்ந்த மருத்துவர்களும் ஒவ்வொரு நாளும் விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், அதாவது சித்த மருத்துவ முறை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆயுர்வேத மருத்துவ முறை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்மளோட ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது அத்தனை விஷயங்களும், ஈவன் அக்யூபங்க்சர், வர்மா, இதெல்லாம் பத்தி கூட நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். இது அத்தனை விஷயங்களும் இருக்கக்கூடிய சிறப்புகள், அதை உங்களோட கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்ட வேண்டியது எங்களோட கடமை. எந்த மருத்துவ முறை உங்களுக்கு உகந்தது அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட உரிமை. அந்த வகையில் நம்மளோட பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவம் மூலமா என்னென்ன வியாதிகளுக்கு தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கங்கள் வாரம் சனிக்கிழமை டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்பல் கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிட்ல இருந்து மருத்துவர் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, சித்த மருத்துவர். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் டாக்டர். அதிகமா ஷோல கேட்கப்பட்ட வார்த்தைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தை இன்மை. அதே அந்த இன்மையா இருக்கணும், அதை கொஞ்சம் முழுமையாக ஆக்குவோமே, அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்களேன். நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அதனால தான் நம்ம டாக்டர் நவீன் பாலாஜி அந்த குழந்தை இன்மை அப்படிங்கிற வார்த்தையே நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் புதுசாக அதை ஹாஸ்பிட்டல் நேம் ஒரு புதுசாக இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். அதாவது குழந்தை பிறப்பு, இயற்கை குழந்தை பிறப்புக்காக செயல்படுற ஒரு மருத்துவமனை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மருந்துகள் தான் தீர்வுன்னு இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உணவு முறை, இதை மாற்றினாலே மாறிடும். ஆனால் திடீர்னு இன்றைக்கி ஒரு 40 வயது 45 வயது இருக்கவங்க கிட்ட நம்ம சொன்னோன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை குழந்தைகள்லேருந்து கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் கர்ப்ப காலத்திலேயே டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது. குழந்தை பிறப்பு தள்ளி போகுது. ஸோ இந்த இதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் எங்களோட டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்பல் கேரில் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதாவது கருவறை முதல் திருவறை வரை. கருவறை அப்படிங்கிறது குழந்தை பிறக்கிற இடம், திருவறைங்கிறது கோயில். ஸோ இரண்டும் ஒப்பானது அப்படின்னு நாங்கள் முன்னாடியே ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமோட மெயின் தீம் எங்களுக்கு என்ன அப்படின்னா, அதாவது குழந்தை பிறப்பு இயற்கையாக இருக்கணும், உங்களது குழந்தை உங்களுக்கே அப்படிங்கிற ஒரு தான் மெயின் கான்செப்ட். அதே மாதிரி குழந்தை இந்த பயோஜெனட்டிக் அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு தீம் இருக்குது. அதாவது என்னென்னா, தாய் என்ன எடுக்கிறாங்களோ, கருவறையில் என்ன இருக்கோ அதுதான் குழந்தை பின்னாடி வளர்றப்பையும். அதே மாதிரி தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பயோஜெனட்டிக்கும் சொல்லுது. அதாவது தாத்தா எந்த வகையான உணவு மற்றும் வாழ்வு வாழ்ந்தாரோ அதுதான் பேரனுக்கு கண்டிப்பாக போகும். முக்கால்வாசியில் ஒரு 75% அவங்களது வாழ்ந்தது தான். இந்த ரிமைனிங் 25% தான் நம்மளோட லைஃப் மாடிஃபிகேஷன். இந்த ரிமைனிங் 25% நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறனால அவங்க கொடுத்த நல்லது கூட இதாகிடுது. ஸோ பிறக்கிற குழந்தை நோய் இல்லாமல் பிறக்கணும், கர்ப்ப காலத்துலேயும் எந்த இதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பிறப்பு தள்ளி போகிற தம்பதியினருக்கு ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், உங்கள் டயட் மாடிஃபிகேஷன், உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ இது மட்டும் இல்லை, சித்த மருத்துவம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ஜோதிடவியல், இந்த மாதிரி எல்லாமே அதுவும் அதில் வரும். ஸோ அதில் என்ன மாதிரி கரெக்ஷன்ஸ், என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸை அவங்க யூஸ் பண்ணிட்டு மருந்து இல்லாமல் இயற்கையாக குழந்தை பிறப்பு, நோய் இல்லாத குழந்தை பிறப்பு பெற கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன், பிபி இதெல்லாம் கொஞ்சம் ஏர்லியாக வருது. முக்கியமான ரீசன் அதை குறைக்கணும். அண்ட் தாத்தா சொத்து பேரனுக்குன்னா நம்ம ஒன்லி மணி, அது மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். பட் அது கிடையாது, ஜீன்ஸ், அவங்களோட ஒரு ஆரோக்கியமான ஜீன். அதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கர்ப்ப காலத்தில் கூட எந்த மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுலேருந்து நிறைய விளக்கங்கள் சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் கொடுக்குறாங்க. அது கண்டிப்பாக ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அப்படியே பாஸ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான உங்களோட சந்தேகங்களை நம்மளோட நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். பேர் என்னங்க? அருணா பேசுறேன் மேம். ஹாய் அருணா, தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். அருணா நீங்க? வணக்கம் அருணா. குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 1 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. பட் ஆனா இன்னும் பேபி இல்ல. ஒன் இயர்க்கு அப்புறம் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். பட் எல்லா செக்கப்பும் நார்மல் தான். நார்மலா இருக்கிறதால நான் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணல, விட்டுட்டேன் மேம். அப்புறம் 3 மாசம் கழிச்சு இப்போ எனக்கு நார்மலா டேட் தள்ளி போயிருக்கு. அப்போ 50 டேஸ்ல நான் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவ், ஸ்கேன் நெகட்டிவ், பிளட் டெஸ்ட் நெகட்டிவ். நீங்க உடனே டாக்டர் என்ன சொன்னாங்க, இன்னும் நீங்க ஒரு 15 டேஸ் போல வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு அப்படி உங்களுக்கு பீரியட் வரல, ஓகே அப்படி வர மாதிரினா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வரலன்னா நீங்க டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம். பீரியட் வருது, அடுத்து நான் என்ன மேம் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஒதுக்க வேண்டியது எனக்கு இன்னும் குழந்தை இல்லை, குழந்தை வரும், கொஞ்சம் டிலே ஆகும்.
உங்க மாதவிடாய் சரியா இருக்காமா? பீரியட் தான் மேம். ஆமா மேம், ரெகுலர் பீரியட் தான் மேம். ஓகே, மாதவிடாய் சரியா இருக்கு. அதாவது ஒரு குழந்தை பிறப்புக்கு வந்து 2 பேருமே சரியா இருக்கணும். ஆண்களிடமும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பெண்களிடமும். அதே மாதிரி அவங்களால மனதாலையும் வந்து அவங்க வந்து எந்த ஒரு டயர்ட்னஸோ இல்லை எதுவும் மன வருத்தமோ சைக்கலாஜிக்கலாகவும் அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் இல்லைன்னா ரொம்ப லேட் நைட் தூங்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? இல்ல மேம், ஒரு 10:30 போல 2 பேருமே தூங்கிடுவோம் மேம். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி இருக்கப்ப நம்ம உடம்புல இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். இப்போ நீ அதே மாதிரி இந்த அதாவது அமினோரியான்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பூப்பு தடை வந்து யூஸ்வலாக சில பேருக்கு இந்த மாதிரி வரலாம் சைக்கலாஜிக்கலாக. அதாவது நம்ம குழந்தை வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அதுவே வந்து கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ நமக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்ம கன்சீவ் ஆயிருப்போமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ குழந்தை வேணும், ஆனால் அதுக்காக அதை பற்றியும் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஆனால் நீங்கள் அதை சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அதுக்காக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஐயோ இந்த மாதிரி டேட்ஸ் இந்த மாதிரி இதுன்னு நீங்கள் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதே மாதிரி நீங்கள் உணவு முறைகளும் சில மாற்றங்கள் வந்து எடுத்துக்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பூப்புக்கால உணவுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 5 days, அதுக்கப்புறம் 6th to 14th day, 15th to 28 days அந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கோங்க. உங்கள் கணவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாரம் 2 முறை வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ஸ் வந்து அவங்க ஏசி ரூமில் இருந்தாலும் அவங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து அதை பேலன்ஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பைக் இந்த மாதிரி டிரைவ் பண்ணுறப்ப இந்த ஜீன்ஸ் இந்த மாதிரி வியர் பண்ணுறப்ப அந்த டெம்பரேச்சர் இம்பேலன்ஸாலையும் அவங்களுக்கு வந்து அந்த செமன் கவுண்ட் அதே மாதிரி அந்த அதோட மொட்டிலிட்டி விந்தணுக்களோட மொட்டிலிட்டி இதெல்லாம் வந்து குறையிறதுக்கு. ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தெரியும். இவ்வளோ சின்ன விஷயம் தானா, அதை நீங்கள் ஒரு 3 months 4 months ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த ஏன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் அந்த உணவு முறை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் டாக்டர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ண பட்சத்தில் இயற்கையாகவே கருவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், நாங்கள் நாமக்கல்ல இருந்து பேசுறோங்க மேடம். சொல்லுங்க சார், பேர் என்னங்க? பேர் தீபன் குமார். தொடர்ந்து பேசலாம்ங்க. யாருக்கா கேட்கணும்? வயசு என்ன ஆகுது? எங்களுக்கு தாங்க மேடம் ஆகுது. நாங்கள் மேரேஜ் ஆகி 3 years ஆகுதுங்க மேடம். தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். மேம் 3 years ஆகுதுங்க மேடம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி. ஓகே சார். எந்த ஒரு செக்கப்பும் நாங்கள் பண்ணவே இல்லைங்க. நார்மலாகவே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். 3 years-ஆவே கன்சீவ் ஆகலைங்க மேடம். இப்போ லாஸ்ட் 3 months தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மாசமே நின்றுச்சிங்க மேடம். பட் ஆனால் அது வந்து 3 months-லயே அபார்ஷன் ஆயிடுச்சுங்க மேடம். ஓகே, இல்லை அதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கும் இந்த மாதவிடாயெல்லாம் நார்மலாக இருந்ததா? நார்மலாக தான் மேடம் இருந்தது. கன்சீவ் ஆகி நின்றுச்சு அப்படின்னா யூஸ்வலாக வந்து எப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா அந்த கர்ப்பப்பைக்குள்ளே வந்து ஒரு லேயர்ஸ் அப்படி இருக்கும், எண்டோமெட்ரியம்ங்கிற ஒரு லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸோட திக்கனிங் வந்து சரியாக இருக்கணும். அது சரியாக இருந்தால் தான் அந்த குழந்தை போய் அந்த பெட்டில் வந்து அதுலேருந்து இந்த பிளாசண்டா இந்த ஜெஸ்டேஷனல் சாக் இதெல்லாம் வந்து உருவாகும். ஸோ அதில் மாறுபாடு இருக்கப்ப அது கொஞ்சம் வீக் ஆகிடும். ஸோ ஈஸியாக வந்து அது வெளியேறிற தன்மை வந்து உள்ளது. ஸோ அதற்கு வந்து சில மருந்துகள்லாம் எடுக்கணும். அதாவது உங்கள் ஒய்ஃப் இப்போ வந்து பார்க்குறப்ப வந்து அவங்க ஒய்ஃப்ட தான் வந்து சின்ன அந்த எண்டோமெட்ரியம் திக்கனிங் சரியா இல்லைன்னு தெரியுது. ஸோ அதுக்கு 3 மாத காலம் வந்து மருந்துகள் எடுக்கணும். பூப்பு அந்த டைமில் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைமில் வந்து எடுக்கிறப்ப அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து நார்மல் ஆகும். அதனால வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துடலாம். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான வியாதிகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் இருக்குது, என்ன மாதிரி மருந்துகள் சாப்பிடலாம், ஏன் வந்து மருந்துகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரை பார்க்கணும், இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உடல் தகுதிக்கான அளவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக மருத்துவர் மட்டுமே பரிந்துரை செய்ய முடியும். சித்த மருத்துவம்னு எடுத்துக்கும் போது நம்ம கேட்கக்கூடிய நிறைய லேகியமோ இல்லை ஒரு நிறைய விஷயங்களோ என்ன பண்ணுவோம், டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நாமளாவே சாப்பிட ஆரம்பிச்சிரும். அது மிக தவறான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு டாக்டர் ராஜலட்சுமி சித்த மருத்துவர் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை தொடர்ந்து நம்மளோட நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் 100% ரோஸ்டட் ரவா. வெல்கம் பேக். இது
இது டாக்டர் ஆன் கால் பிரசன்டிங் பார்ட்னர் அனில் 100% ரோஸ்டட் ரவா. உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை நம்மளோட நேர்ல நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நம்மளோட பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவம் குறித்த நிறைய தகவல்கள் டாக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் நவீன் பாலாஜி சோபா கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து நமக்கு டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, சித்த மருத்துவர். 0444599444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். நான் புனிதா பேசுறேன். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நீங்க கரூர்ல இருந்து பேசுறேங்க. எனக்கு ஒரு டவுட். நான் இப்போ வந்து செகண்ட் பேபி கன்சீவா இருக்கேன். 2 months ஆகுது. இப்போ ஒரு 2 weeks அதிகமா ஏப்பமும் இன்டைஜஷன். யூஸ்வலா இந்த டைம்ல கான்ஸ்டிபேஷன் தான் இருக்கும். ஆனா எனக்கு வந்து 2-3 times லூஸ் மோஷன் மாதிரி போகுது. சாப்பிட்டு ஒரு 2 hours 3 hours ஆனாலுமே அப்பதான் சாப்பிட்ட மாதிரியான ஏப்பம். ஸோ இது எதனால இருக்கும் டாக்டர்? எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, நார்மல் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட்றேன். இன்னொன்று வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் சாஃப்ட் கெலட்டின் கேப்சூல்னு ஒன்று நைட் சாப்பிட சொன்னாங்க. ஒருவேளை இந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால தான் இப்படி இருக்குமா, இல்லை ஏதாவது உணவு முறைகள் இதை அவாய்ட் பண்ணிக்க முடியுமாங்கிறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன். வணக்கம்மா, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக வந்து அந்த ஜெஸ்டேஷனல் பீரியடை 3 ட்ரைமஸ்டராக பிரிப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ட்ரைமஸ்டரில் வந்து யூஸ்வலாக வந்து பெண்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கான்ஸ்டிபேஷனும் சில பேருக்கு இருக்கும், மலக்கட்டு மட்டும் இல்லாமல் அந்த பித்தம் மயக்கம் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இப்போ தான் இருந்து உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் போஷனும் போகிறதுனால கொஞ்சம் வந்து அனிமிக் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி அனிமிக் ஆகிற ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா அஜீரணம் வந்து ஏற்படும். ஸோ அஜீரணம் ஏற்படுறப்ப வந்து சத்துக்கள் சரியாக போகாது, வயிறு வந்து உப்பிசமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதுளம் பழத்தை வந்து நல்லா அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் பன்னீர், ஒரிஜினல் பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பன்னீர் ப்ளஸ் ஹனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இந்த மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்தீங்கன்னா ஹனினா ஒரிஜினல் ஹனி தான். நீங்கள் வந்து இந்த சர்க்கரை பாகு வெள்ளைப்பாகு அந்த மாதிரி இதை எடுத்துட்டிங்கன்னா பின்னாடி டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதனால் ஒரிஜினல் ஹனி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பன்னீர் வந்து 2 ஸ்பூன் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பாட்டிலில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டெய்லி மார்னிங் வந்து ஒரு 2 ஸ்பூன் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் எடுங்க. வித் வார்ம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமிக், இந்த ட்ரௌசியா, ஒரு மயக்கமாக இருக்குது, இந்த அஜீரணம், இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து நீங்கிடும். அதே மாதிரி பேறுகால முறையிலையும் வந்து குழந்தைக்கு நல்ல சத்து தேவை. ஆனால் அதுக்காக வந்து சொல்லுவாங்க நீ எல்லாமே சாப்பிடு, அப்போ தான் குழந்தை நல்லா புஷ்டியாக பிறக்கும்னு. நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் குழந்தைக்கு சேர்றது தான் சேரும். சாப்பிட்றத சத்தாக சாப்பிடுங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ அந்த மாதிரி இருக்கிற உணவு முறைகள் எடுத்துக்காதீங்க. உணவில் கண்டிப்பாக சீரகம் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் எடுக்க போகிற உணவில் வந்து என்ன பண்ணுங்கன்னா சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 4-5 மிளகு வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த இதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஓமம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்ததையும் இது பண்ணிவிட்டு வறுத்து பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு துணியில் வந்து பொட்டலை மாதிரி கட்டிட்டு வெந்நீரில் வந்து போட்டு வச்சுருங்க. வெந்நீரில் போட்டு வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ், யூஸ்வலாக வந்து சண்டே வந்து சில பேர் நான்வெஜ் சாப்பிடுங்க, அதனால் மண்டே வந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த அந்த ஜெஸ்டேஷனல் பீரியடில் வந்து எந்த தொந்தரவுகளும் இருக்காது, குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், சத்துக்களும் குழந்தைக்கு போய் சேரும். ஓகே, ஸோ என்ன வேணால் சாப்பிட இந்த டைமில் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸோ கண்ணா பின்னான்னு சாப்பிடாம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும். டயட்னா சாப்பிடாம இருக்கிறது பேர் இல்லைங்க, நல்ல ஒரு நியூட்ரிஷன் நிறைந்த வந்து ஒரு டயட்டாக எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த நிறைய கேள்விகள் இருக்கும் கர்ப்ப காலங்கள், அதாவது பேரு காலம் இல்லை கர்ப்ப காலத்தில் நம்ம என்ன சாப்பிடணும், அதே சமயத்தில் குழந்தைக்கு வரக்கூடிய பிரச்சனை, மேபி உங்களோட முன்னாடி உங்களோட ஜென்ரேஷனில் இருந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னோட குழந்தைக்கு வருமா, அப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் நம்மளோட நேர்ல நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சார், நான் திருச்சில இருந்து அகிலா பேசுறேன் மேம். தொடர்ந்து பேசலாம் அகிலா டாக்டர் கிட்ட. வணக்கம் அகிலா. மேம், எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. இப்போ எங்க 2 பேருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இப்போ எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி வந்து கம்மியா இருக்குது. ஓகேம்மா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க டெஸ்டி பேபி எடுக்கலாம், பட் அது வந்து இது கிடையாது, நாங்க கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஓகேம்மா. இப்போ வந்து மொட்டிலிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அவர் சைடு பிரச்சனை வந்து யூஸ்வலா வந்து விந்தணுக்கள் வந்து நிறைய இருந்தாலும் அது வந்து என்ன சொன்னா டிராவல் ஆகி போகணும், ஒரு மீடியால டிராவல் ஆகி போகணும். விந்தணுக்களுக்கு வந்து டெயில் மாதிரி ஒன்று இருக்கும், சரியா? இதனாலதான் வந்து அது வந்து அந்த நீந்தி வந்து போய் வந்து அந்த சினையை வந்து சேரும், சரியா? இது வந்து மொத்தம் 100% வந்து பிரிச்சிருப்பாங்க.
இதுல வந்து யூஸ்வலா வந்து மேலுக்கு வந்து மொட்டிலிட்டி வந்து ஒரு 40% இருக்கணும். 50% நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 40% இருக்கணும். இன்னொன்னு நான் மொட்டைல், அது நகராதது. இன்னொன்னு ஸ்லட்ஜிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மெதுவா நகர்றது. ஸோ இதுக்கு மொட்டிலிட்டி ஜாஸ்தி ஆகணும்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாடி பாக்குறதுல நாங்க மெயினா பாக்குறது அந்த உயிர் சக்தி தான். அந்த உயிர் சக்தி வந்து அந்த ஆண்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். அந்த உயிர் சக்தியை வந்து தூண்டுற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நார்மல் ஆயிடும். அதே மாதிரி அவங்க வாழ்வியல் மாற்றங்களையும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். செவ்வாழை வந்து ஒரு 48 டேஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க, டெய்லி நைட்டு செவ்வாழை வந்து ஒரு செவ்வாழை எடுத்துக்க சொல்லுங்க. ஸோ இந்த செவ்வாழை எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா விந்தணுக்கள் எண்ணிக்கை மட்டும் கூடாது, கண்டிப்பா வந்து இந்த மொட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இந்த ஒரு 48 நாள் எடுத்துட்டு உடனே 50வது நாள் வந்து மொட்டிலிட்டி சரியாயிடுமா, ஜாஸ்தி ஆயிடுமா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது வந்து இயற்கை மருந்துகள். இதை நம்ம எடுக்கிறப்ப சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு இப்படி எல்லாம் டிராவல் பண்ணி தான் கடைசியில சுக்கிலம், ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செமன் அது கடைசியா தான் உருவாகிறது. அதுக்கு டே எடுக்கும். பட் இந்த 48 நாள் நீங்க எடுத்தது கண்டிப்பா 3 மந்த்ஸ்க்குள்ள அதோட ரிசல்ட் தெரியும். இது கூட சில ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸும் எடுக்கணும். ப்ளஸ் அவங்க நாடி பார்க்கணும், அவருக்கு பித்த நாடியா வாத நாடியான்னு பார்த்து அதை நம்ம ரெக்டிஃபை பண்றப்ப கண்டிப்பா அவருக்கு நார்மல் ஆயிடும். ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. பொதுவா எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க இந்த நேரத்தில் டாக்டர், இப்போ விஷன் சார்ந்த பிரச்சனைகள், கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒன்று கிளாஸ் போடணும், இல்லைனா வந்து மேற்கொண்டு லென்ஸ், இல்லை உணவுல கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தலாம், பட் அது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரி ஒரு தீர்வு இருக்கு அதை பத்தி? கண்டிப்பா கண்ணொளி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய உணவுகள் இருக்கு, மெடிசன்ஸும் அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ கண் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எப்பெல்லாம் டேமேஜ் ஆகும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து இருக்க காலகட்டத்தில் என்னைக்கு நம்ம விளக்க விட்டுட்டு டியூப்லைட்ஸ் வந்து இது பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் வந்து சரியான உணவு முறை எடுக்காமல் இருக்கிறது, ரொம்ப கதிர்வீச்சுகளுக்கு வந்து ஆளாகிறது, அந்த மாதிரி காரணங்களால தான் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி அன்றைக்கெல்லாம் குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு எண்ணெய் குளியல்ங்கிறது கிடையவே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு எல்கேஜி போகிற குழந்தை கூட கண்ணாடி போடுறோம். சரி, கண்ணாடி போடுறோமே அதனால குழந்தையோட கண் பார்வை வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, நார்மல் ஆகுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்புறம் பவர் அப்படியே குறையுது, நம்ம ஃப்ரேமை தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அந்த கிளாஸோட லென்ஸ் தான் திக் ஆயிடுது. ஸோ அந்த குழந்தைகளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதற்கு எண்ணெய் குளியல் முக்கியம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோபியா, அதாவது கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, அதே மாதிரி ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ணில் வந்து இந்த கலர்கள்லாம் டிஃப்ரென்ஷியேட் தெரியறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் குழந்தைகளுக்கு அதிகமாக வருது. ஸோ இதுக்காக தான் நாங்கள் ஸ்பெஷலாக வந்து இந்த கிட் வந்து ஐ கிட் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ஐ கிட் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு நானே மெயினாக வந்து ஆப்டிக் நர்வ் தான். ஸோ அந்த ஆப்டிக் நர்வை இன்டியூஸ் பண்ணணும், அதுக்காக வந்து இன்டியூசர் மிஷின் வந்து இருக்குது. ஸோ அந்த மிஷின் வந்து போடுறப்ப சில வர்மா பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம கண்ணை சுற்றி. ஏன்னா இந்த ஆப்டிக் நர்வ் இங்கே வர்றப்ப இங்கே கடைசியில் இங்கே தான் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணுறப்ப அது அந்த ஆப்டிக் நர்வையும் இன்டியூஸ் பண்ணுறப்ப உள்ள சில ஃப்ளூயிட்ஸ்லாம் இருக்குது, வைட்ரியஸ் ஃப்ளூயிட் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து லெவல் நார்மல் ஆகும், அந்த லென்ஸோடதெல்லாம் இது பண்ணும். ஆனால் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்களோட ஐ சைட் லெவல் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பாக கண்ணாடிகள் வந்து அணியக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து இது சும்மா வந்து டிவிக்காகவோ மீடியாவுக்காகவோ நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே தரேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கண்ணாடி போடாதப்ப நிறைய குழந்தைகள் எல்கேஜி டு யூகேஜி போகிறவங்களையுமே அவங்க அந்த இது இல்லாமல் கிளாஸஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து குழந்தைங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் பீரியாடிக்காக செக் பண்ணிட்டு வரப்போ உங்கள் விஷனில் வந்து நீங்கள் பேப்பர்லேயே வந்து அதோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அண்ட் அதே மாதிரி இன்டர்னலாகவும் கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். இன்டர்னல் மெடிசன்ஸ், ஆயில் பாத் இதெல்லாம் எடுக்கிறப்ப கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த ஐக்கிட்டே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், அதுவே போதும். அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, கால் பண்ணால் அவங்க உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐ கிட் அப்படிங்கிறத நம்ம உபயோகப்படுத்தி சிறு குழந்தைகள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறதை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அண்ட் உணவுலையும் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுத்த முடியும். நேரில் டாக்டரை பார்த்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். டாக்டர் வந்து இன்னைக்கு அந்த விஷன் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், தேனியிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 3 years ஆச்சு, குழந்தை இல்லை. டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணும்போது பிசிஓடி இருக்குன்னு சொல்றாங்க. பீரியட்ஸ் வந்து சுத்தமாவே ஆக மாட்டேங்குது. டேப்லெட்ஸ் போட்டா மட்டும்தான் பீரியட்ஸ் ஆகுது. என்ன பண்றது? உங்க வயசு என்ன ஆகுதுங்க? ஹலோ, வணக்கம்மா.
ஜோதி மேடம் 24 இயர்ஸ். ஓகேம்மா ஜோதி, உங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போதா? ஆமாங்க மேடம், வெயிட் கூடிட்டே போகுது. ஆமாம், யூஸ்வலாக வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸில் வந்து என்ன அப்படி இருக்கும்னா, அந்த மெட்டபாலிசம் சரியாக நடக்காதப்ப, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் சரியாக இல்லாதப்ப என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல உள்ள அந்த ஃபேட் மெட்டபாலிசமும் தடைப்படும். இதனால் என்ன ஆகும்னா, உடம்புல தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் இந்த அடிப்போஸ் டிஷ்யூலாம் ஃபேட் போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் வந்து மெயினாக வந்து இது அப்டமன் சம்மந்தப்பட்ட இடம், அந்த இடத்துல தான் வந்து அந்த சினைப்பை கருப்பையெல்லாம் இருக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து தரையில் உட்காந்து நீங்கள் அந்த குனிஞ்சு எல்லா வேலைகளும் செய்கிறப்ப அது ஒரு ப்ரெஷர் மாதிரி கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சினைப்பையில் வந்து அந்த ஹார்மோன்ஸ்லாம் நார்மலாக செக்ரீட் பண்ண வைக்கும். அதே மாதிரி அந்த நம்ம முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அந்த பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டேலேருந்து 5th டே வரைக்கும் எள்ளுருண்டை, அதே மாதிரி 6th டேலேருந்து 14th டே வரைக்கும் உளுந்தங்களி, 15th டேலேருந்து 28th டே வரைக்கும் வெந்தயக்கஞ்சி, இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுங்க. அதே மாதிரி கல்யாண முருங்கை இலை சாறு எடுங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, ஏன்னா பிசிஓடி வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை மட்டும் சார்ந்ததில்லை, கருப்பையை மட்டும் சார்ந்ததில்லை, உங்கள் வயிறு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி உங்கள் சிறுநீர் பை சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதை நம்ம நாடி செஞ்சு பார்த்துக்கிறப்ப வந்து அந்த ப்ராப்ளம்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். இந்த உணவு முறையும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம தேனியில் வந்து நம்ம டாக்டர்ஸ் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் நம்ம டாக்டர்ஸை பாருங்கள். அவங்க நாடி பார்த்துட்டு உங்கள் ப்ராப்ளம்ஸை ஒரு 3 கான்சிக்யூட்டிவ் பீரியட்ஸ் அடுத்தடுத்து நார்மலாக பீரியட்ஸ் வந்தாலே உங்களுக்கு அடுத்து கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனையே கிடையாது. டாக்டர் உங்க கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்திருந்தாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் 100% ரோஸ்டட் ரவா. இதில் 100% ரோஸ்டட் ரவா. உங்களோட ஆரோக்கியம் குறித்து பேசும் பொழுது இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சித்த மருத்துவம் குறித்த தகவல்கள் வந்து டாக்டர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்மளோட நிகழ்ச்சியில் டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட்லேருந்து இன்னைக்கு டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. சித்த மருத்துவம் குறித்த நிறைய விஷயங்கள், உங்களோட சந்தேகங்களுக்கு பதில்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் 044445969444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், பேர் என்னங்க? ஓகேமா, சொல்லுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் மேம், 2 கேள்வி கேட்கணும். வணக்கம் மேம், 2 கேள்வி கேட்கணும். அதாவது மேம், எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு மேம். சரிம்மா. கல்யாணம் ஆகி 5 வருஷம், பாப்பா வந்து 1 வருஷத்துல பிறந்து சிசேரியன் பண்ணி எடுத்துட்டாங்க மேம். சரிம்மா. அதுக்கடுத்து ஒரு பாப்பா பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா இருந்துச்சு. சரிம்மா. அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து இப்ப வள வச்சு வச்சுட்டாங்க மேம். ஆனா இப்ப அதுக்கடுத்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு மாசத்துலயே ஒரு 10 நாள் தள்ளி போக, 20 நாள் தள்ளி போக அப்படி போயிட்டு இருக்கு மேம். இப்ப ஆப்ரேஷன் பண்ணினே 2 வருஷம் இருக்கு. இப்ப 2வது குழந்தை அதே நிக்குமா, இல்ல அப்படி வச்சு அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியால எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்கலாண்டு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா இருந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த ஹெர்னியா வந்து, அதாவது அம்பிளிக்கல் ஹெர்னியா இல்லை சிசேரியன் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் யாருக்கு வரும், எந்த மாதிரி சூழ்நிலையில் வரும் அப்படின்னா, ரொம்ப தொடர்ச்சியாக வந்து மலக்கட்டு கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க, அதே மாதிரி வயிற்று உறுப்பில் வந்து இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உள்ள வந்து அழுத்தம் வந்து ஜாஸ்தி ஆகிறப்ப அந்த அழுத்தத்தை வந்து வெளியே தள்ளுறதுக்காக வந்து என்ன பண்ணுன்னா, ஏன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இதுக்கெல்லாம் வந்து அபான வாயு வந்து தடைப்படுது. ஸோ உள்ளே இருக்க அந்த வாயுக்கள் ஜாஸ்தி ஆகிறப்ப அது என்ன பண்ணுன்னா, நம்ம ஃபுல்லாக அப்டமனுக்கு முன்னாடி வந்து என்னென்னா ஒமன்டம்னு ஒரு மசில் வந்து இருக்கும். ஸோ அதையும் தள்ளிட்டு எந்த இடத்துல வந்து அந்த ஓப்பனிங்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து அதை தள்ள வந்து பார்க்கும். ஸோ இதில் மெயின் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாடி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹார்ட், கிட்னி இதோட 2ஓட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, மலக்கட்டை வந்து தவிர்க்கணும். ஸோ மலக்கட்டை தவிர்க்கிறதுக்காக இனிஷியலாக வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வாதம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வாதத்தை சரி பண்ணுறதுக்கு வந்து கழிச்சல் மருந்துகள் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் அடுத்து தொடர்ந்து கன்சீவ் ஆகிறதுல வந்து தள்ளி போகுதுங்கிறீங்க, ப்ளஸ் கன்சீவ் ஆகிறதா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து ஏற்கனவே சிசேரியன் பண்ணியிருக்கீங்க, அடுத்து இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியாவுக்கும் நீங்கள் மெஷ் வச்சு தச்சிருக்கீங்கிறப்ப உங்களோட நீங்கள் அந்த ஜெஸ்டேஷனல் கர்ப்ப காலத்தில் வந்து என்ன ஆகும்னா,
உங்களோட கருவறை வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ பெருசாகிறப்ப அது முன்னாடி ஆன்டீரியர் அப்டாமினல் வால்னு சொல்லுவாங்க, முன்னாடி வயிற்றுக்கு முன்னாடி ஒரு மசில் பேசி இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் அந்த மாதிரி இது வந்து கொடுக்குறப்ப அது கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ சில வலிகள் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுக்குரிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகணும். ஸோ உங்களோட அந்த வாயுக்கள் எல்லாம் வந்து நீங்கள் நார்மல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கும் பிரச்சனை இருக்காது. கன்சீவ் ஆனாலும் அந்த கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. கர்ப்பம் தரித்து குழந்தை பிறந்த பிறகும் எந்த இடைஞ்சலும் இருக்காது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். பேர் என்னங்க? ஹலோ. கேள்விகள் அத்தனையுமே 0444596494 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர், இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் அந்த குழந்தை இன்மை பிரச்சனைகளில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருந்தது. பட் பேறு காலத்துலேயும் நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மலக்கட்டு குறித்த விஷயங்கள் சொன்னீங்க. ஒன்று அது பைல்ஸ் காம்ப்ளிகேஷனாக சிலருக்கு வந்துடுது, இன்னொன்று இந்த மாதிரி ஹெர்னியா போன்ற தொந்தரவுகள் வந்துடுது. ஸோ இது இரண்டையும் அவாய்ட் பண்ண மேபி ஏதாவது நம்ம இந்த ப்ரீநேட்டல் ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுங்களா? அதை பற்றின ஒரு விளக்கம். இல்லை, எக்ஸசைசஸ் இருக்கு, பட் ஆனால் யோகா ஆசனாஸ்லாம் இருக்கு. பட் ஆனால் அதை நேரில் தான் வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வரப்போ ஏன்னா நாங்கள் முக்கியமாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது எடுக்கிறப்பே வந்து நம்ம நார்மல் லேபர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆசனாஸ்லாம் பண்ணும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் வந்து அன்றைக்கே பல வருட காலங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரராச சேகரம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஸோ அதில் வந்து என்னன்னா நீங்கள் 10 monthsக்கு வந்து என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், எப்படி உணவு முறை எடுத்துக்கணும் அப்படின்னு மெயினாக வந்து இது மெடிசன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை பூத்தண்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ட்ரைமஸ்டருக்கும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா யூஸ்வலாக சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிச்சிடும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னும் சொன்ன அதிசயத்தக்க விஷயம் இன்னும் என்ன அப்படின்னா, குழந்தை வந்து குறுக்க விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது கூட லாஸ்ட் லேபர் அப்போ வந்ததுன்னா சில கஷாயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரிசர்ச் ப்ராஜெக்டே வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க ஜாஃப்னா யூனிவர்சிட்டியில் எடுத்து பண்ணியிருக்காங்க. பண்ணி நல்ல ரிசல்ட், இது உண்மையானது ஐடியலானது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைமில் லேபரில் கூட குழந்தை வந்து அந்த குறுக்க இருந்ததுன்னா அந்த கஷாயம் நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா குழந்தை ரொட்டேட் ஆகி நார்மல் லேபர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ 3 ட்ரைமஸ்டர் அந்த பிரிச்சுக்கிட்டோன்னா ஃபஸ்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த அனிமியா அப்படிங்கிறது இருக்கும், மயக்கம் இருக்கும், அஜீரணம் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். செகண்ட் ட்ரைமஸ்டரில் கொஞ்சம் அப்பயே வந்து அவங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு லேபர் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தை ஹார்ட் பீட் தெரியுதா தெரியல, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் மெயினாக பெண்களுக்கு இருக்கிறது வந்து என்னென்னா மனநிலை தான் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனில் இருக்கும். அதை சார்ந்து வர பிரச்சனைகள் தான் வரும். தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கீழே இறங்குறப்ப வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த கால் வீக்கம் அந்த மாதிரி வருது, பனிக்குட நீர் பிரச்சனை, குழந்தை சரியாக ரொட்டேட் ஆகி வரல, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் லாஸ்ட் ட்ரைமஸ்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பனிக்குட நீர் வந்து பத்தலை அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, இல்லை ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து கரிசலாங்கண்ணி வந்து நல்லா அவிச்சு தண்ணியை வந்து 1 கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் சீரகம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வீக்லி ஒன்ஸில் வீக்லி த்ரைஸ் வந்து என்ன செய்யுங்க, டெய்லி காலையில் இந்த இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து அது லோவானாலும் சரி ஹை ஆனாலும் சரி அது மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த ஃப்ளூயிட் நார்மலாக இருந்தாலே பெண்களுக்கு கண்டிப்பாக டெலிவரிங்கிறது நார்மல் டெலிவரி தான். ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லும் போது ஞாபகம் வருது, சமீபமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சித்த மருத்துவோட சிறப்புகளில் வந்து இந்த டெங்கு ஃபீவர் அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் பரிந்துரை செஞ்ச மருந்துகள் இந்த நிலவேம்பு குடிநீர் மற்றும் அந்த பப்பாளி இலைச்சாறு அண்ட் கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மகளிர் மற்றும் மகப்பேறு காலத்தில் நிறைய பெண்கள் நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் வந்து நியூட்ரிஷன் டெபிசிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் சரி, அதே சமயத்தில் சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலும் சரி இந்த மகளிர் மற்றும் மகப்பேறு சஞ்சீவி பெட்டகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும். முக்கியமாக பேறு காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இவ்வளோ பெருசாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சிறுசாக்கக்கூடிய மருந்துகள் நிறையவே இருக்குது. அதை பற்றின ஒரு முழு விளக்கம் டாக்டர் இப்போ கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் லாவண்யா திருச்சியில இருந்து பேசுறேன் மேம். தொடர்ந்து பேசலாம் லாவண்யா, நம்ம கூட டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. வணக்கம் லாவண்யா, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆகுது, இன்னும் பிரெக்னென்ட் ஆகல மேம். டாக்டர்கிட்ட போய் கேட்டப்போ அவங்க வந்துட்டு உனக்கு பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு பீரியட்லாம் வந்து ரெகுலரா ஆகுது மேம். பீரியட் இர்ரெகுலரா இருந்ததே இல்லை, ரெகுலரா இருக்கு.
இல்லம்மா, பிசிஓடியில வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் இருக்குல்ல, அதாவது சூடோ ப்ளீடிங் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சினப்பை முட்டை வந்து ரிலீஸ் ஆயிருக்காது. ஆனா வந்து அந்த டெசிடியஸ் அப்படி அந்த தேவையில்லாத அந்த எண்டோமெட்ரியம் இது மட்டும் வெளியே வந்து, அதாவது அந்த நேரத்துல வந்து அங்க உள்ள வந்து சில பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும், அது ரொம்ப வந்து உப்பி போய் என்ன பண்ணும், அது வந்து ஷெட் அவுட் ஆகும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து பீரியட்ஸ் நமக்கு நார்மலா இருக்கணும். அப்படி இருந்தா கூட உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பீரியட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா 5 நாட்கள் இருக்கணும். 5 நாளும் ரிச் ஃப்ளோ இருக்கணும். அதான் நார்மல். 2 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் கரெக்ட் கிடையாது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ளோ கண்டிப்பா 5 நாள் இருக்கா? இருக்காது. இல்ல மேம், அது 3 days தான் இருக்கு. 3 days இருக்கும், அதுவும் ரொம்ப ஸ்கேண்டியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கிறது வந்து என்னதுன்னா ஒரு சூடோ ப்ளீடிங் தான். ஸோ அதை நம்ம வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. பிசிஓடி இருக்கு, உங்களுக்கு சினைப்பையிலேருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகலை. ஸோ நீங்கள் சொன்ன நம்ம அந்த உணவு முறையை வந்து எடுத்துக்கோங்க. கல்யாண முருங்கை இலை சாறு வந்து டெய்லி காலையில் ஒரு 50 ml 30 ml, உங்கள் வெயிட்டை பொறுத்து இருக்குது. வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? 50 kg மேம். 50 kg இருக்கீங்க. ஸோ 50 kg இருந்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து ஒரு 30 ml கல்யாண முருங்கை இலை சாறை வந்து எடுத்துக்கோங்க. சில இன்டர்னல் மெடிசன்ஸும் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள் நாடியை செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்குறப்ப எந்த நாடி வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து, அதாவது அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இயற்கையாகவே நார்மல் ஆகிறப்ப நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பாக வந்து நம்ம ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் மருத்துவரை பாருங்கள். ஓகே. ஸோ டாக்டர் உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ கண் பார்வை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணும். டாக்டர், இந்த ஞாபக மறதி, இந்த டைமென்ஷியா மாதிரி நோய்களும் சரி, இல்லை இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ், வயதானவங்களுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் மேபி இது கொஞ்சம் ஏர்லியராக நம்மளோட வாழ்க்கை முறையினால வருதுங்களா, இல்லை வேறு சில காரணங்கள்னால இதில் சித்த மருத்துவத்தில் மாற்ற முடியுமா? இல்லை, அல்சைமர்ஸ் டிசீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்களோட ஸ்கேன் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்னா, யூஸ்வலாக நம்ம நார்மலாக நம்ம எல்லாருக்கும் இப்படி பிரைன் இருக்கும், நடுவில் சின்னதாக வென்ட்ரிகல்ஸ் இருக்கும். வென்ட்ரிகல்ங்கிறது ஒரு ஓப்பனிங் மாதிரி. இவங்களுக்கு பார்த்தோம்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சுருங்கி போயிருக்கும். நமக்கு சின்னதாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய கேப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஞாபக சக்திக்கு ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா சல்சை கைரை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சல்சைங்கிறது வந்து எப்படின்னா ஒரு மேடு மாதிரி இருக்கும், கைரைங்கிறது ஒரு பள்ளமாக இருக்கும். இதில் அவங்களுக்கு எப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கும். நமக்கு மேடாக இருக்கிறது ஃபோல்ட் ஆகி அவங்களுக்கு பள்ளமாக இருக்கும். ஸோ அந்த பள்ளமாக இருக்குது அந்த இந்த சைடு இந்த ஃபோல்டு உள்ளே போனதுனால அது மேடாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா வர்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது ஏன் மெயினாக வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெனட்டிக்காக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரியான ப்ரூஃப்ஸ் இல்லை. ஏதாவது நம்ம ப்ரொலாங்காக மெடிசன்ஸ் எடுக்கிறோம், ஏதாவது நமக்கு என்ன சொல்கிறது ரொம்ப டென்ஷன்ஸ், இன்றைக்கி டென்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. யூஸ்வலாக வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு எல்லாருக்கும் வந்து என்னென்னா ஒரு இது வந்துடும், ஐயோ இனிமேல் நம்ம ஒன்றுத்துக்கும் நம்ம யூஸ் ஆகும், அப்படியே அதை அவங்க திங்க் பண்ணுறது. இல்லை தலையில் ஏதாவது அடிபட்டிருக்கு, அதை நம்ம சரியாக வந்து கேர் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த பிரெயினில் அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்சைமர்ஸ் டிசீஸில் வந்து அதாவது டிமென்ஷியா இந்த மாதிரி வந்து வருது. ஸோ இதுக்கு வர்மா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த வல்லாரை இன்னும் சில மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆக்சிஜன் சப்ளை போகும் நல்லா பிரெயினுக்கு. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிட முடியாது. பட் ஆனால் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம பிள்ளை யாருன்னு தெரியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கண்டிஷன்ஸ் இது பண்ணலாம். கொஞ்சம் அவங்க ஆக்டிவிட்டீஸை அவங்களே வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் இது ஏர்லியராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். லேட்டாக ஆகிறப்ப அது ஃபைனலாக டெத்து கூட கொண்டு போய் விட்டுரும். ஓகே. ஸோ அது ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும், நமக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் மறக்குது அப்படின்னு. ஸோ அப்படி கொஞ்சம் நீங்கள் ஏர்லியர் சிம்டம்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்து மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் வீட்டில் அல்சைமர்ஸ் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எப்போவுமே நாங்கள் ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குறது, அது அவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் இதை வந்து எப்போவுமே எழுதி அவங்களோட பாக்கெட்டில் இல்லை அவங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, ஒருவேளை எங்கேயாவது தெரியாமல் வெளியே போயிட்டாங்கன்னா திரும்பி வரதுக்கு அவங்களுக்கு வந்து வழி தெரியாது. ஸோ யார் மூலமாவது கண்டிப்பாக ஒரு கரெக்டான ஒரு கான்டாக்ட் நம்பர், ஒரு கான்டாக்ட் அட்ரஸ் கிடைக்கும் போது இது வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டாக்டர் சொல்லும்போது இந்த நேரத்தில் ஞாபகம் வந்து அந்த விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்திடுறேன். இது டாக்டர் ஆன் கால் பிரசன்டிங் பார்ட்னர் அனில் 100% ரோஸ்டட் ரவா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால் பிரசன்டிங் பார்ட்னர் அனில் 100% ரோஸ்டட் ரவா. உங்களோட ஆரோக்கியம் குறித்து பேசும்போது இன்னைக்கு சித்த மருத்துவம் குறித்த தகவல்கள் டாக்டர் நம்மளோட நிகழ்ச்சியில் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட்லேருந்து. நமக்கு ஒரு டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, சித்த மருத்துவர். 0444599444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சித்ரா. ஹாய் சித்ரா, தொடர்ந்து பேசலாம் சித்ரா டாக்டர் கிட்ட. வணக்கம் சித்ரா. நான் பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது டாக்டர். ஓகேம்மா. லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க எனக்கு. ஓகே. அதுல வந்து ஃபெலோபியன் டியூப் வந்து புவர் குவாலிட்டி அண்ட் டார்ச்சரஸா இருக்கு.
அதனால இன்னும் பேபி ஃபார்ம் ஆகலன்றாங்க டாக்டர். ஓகே. ஏன்னா இந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது உங்கள் ஓவமை வந்து அந்த இதுலேருந்து ஓவரியிலேருந்து கொண்டு வந்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ணணும்னா ஃபெலோப்பியன் டியூபுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யூட்ரஸில் கொண்டு வந்து இம்ப்ளான்ட் பண்ணுமா. ஆனால் இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் என்ன இருக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக நமக்கு ஏதாவது இடுப்பில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, இல்லை கிட்னியில் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் இது பண்ணுறப்ப யூஸ்வலாக இன்ஃபெக்ஷன்ஸ்னாலே அந்த இடத்துல உடம்புல வந்து ஒரு சூடு மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகிறப்ப இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து சில லேயர்ஸ் வந்து இருக்கும், மியூக்கஸ் லேயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிறப்ப கொஞ்சம் அப்படியே வந்து அடைபட ஆரம்பிக்கும். அதே மாதிரி டார்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது இந்த டியூப் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும், அப்படி இல்லாமல் கொஞ்சம் நெளிஞ்சு அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னென்னா சப்போஸ் அது ட்ராவல் ஆகி வருதுன்னா கூட என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அப்படியே தங்கிடும். ஸோ இது டார்ஷியஸ் ஆகுதுனாலே அதுக்கு காரணம் வந்து என்னென்னா இன்ஃப்ளமேஷனால தான் இந்த டியூப் வந்து டார்ஷியஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து எடுத்திங்கன்னா, கண்டிப்பாக இதற்குரிய காரணம், பேசிக் காரணம் என்னதான் நம்ம இந்த இதை நார்மல் பண்ணாலும் உங்களுக்கு திருப்பி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸோ இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதை சரி பண்ணாலும் அதுவும் சரியாகாது. ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணணும். ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை நார்மல் பண்ணணும். இந்த வந்து டார்ஷியஸ் ஆனது வந்து திருப்பி நார்மல் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சில தைலங்கள் வந்து இருக்குது. தைலங்கள் வந்து உங்கள் கருவாய் வழியாக வந்து விடுறப்ப வந்து என்னென்னா அது அந்த ஃபெலோப்பியன் டியூபை வந்து ரீச் ஆகி உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து குறைச்சிட்டு திருப்பி நார்மல் ஆகும். ஸோ அந்த இடத்துல பிளாக் இல்லைனாலே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நாளைக்கு டாக்டர் வந்து தர்மபுரி ஈவினிங் வந்து வராரு, 4 o'clock டாக்டரை போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் நாடி செக் பண்ணிவிட்டு பண்ணுறப்ப நீங்கள் சொல்லவே வேணாம், டாக்டரே சொல்லிடுவார் உங்களுக்கு வந்து டியூபல் பிளாக் இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை தொடர்ந்து ஃபஸ்ட்டு மாதம் கழிவு நீக்க சிகிச்சை வந்து எடுக்கணும். உங்களோட கருப்பையில் இருக்க கழிவுகளெல்லாம் எடுத்துட்டாலே வந்து நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அந்த டார்ஷியஸாக இருக்க டியூபும் நார்மல் ஆகிடும். டாக்டர் உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் கோயம்புத்தூர்லேருந்து பானுமதி பேசுகிறேங்க. ஹாய் பானு, தொடர்ந்து டாக்டர்கிட்ட பேசலாம் பானு. ஓகேங்க. வணக்கம் பானு. வணக்கம் மேடம். மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 1 year ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை. ஆனால் வந்துட்டு எனக்கு தும்முனாலே வந்து யூரின் வருது, தும்முனாலோ இருமுனாலோ. அதனால எதுவும் ப்ராப்ளமா இல்லை? அப்புறம் அதோட ஒயிட்டும் படுது. உங்கள் ஏஜ் என்னம்மா? எனக்கு 29 ஆகுது மேடம். 29. ரொம்ப உடம்பு மெல்லிசா இருக்கீங்களா? அண்டர் வெயிட்டாக இருக்கீங்களா? இல்லை, நார்மல் வெயிட்டாக தான் இருக்கேன். நான் 50 கிலோ இருக்கிறேன் இப்போ. சரி, ஓகே. முன்னாடி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதில் எதுலையாவது இருந்திருக்கீங்களா? இல்லைங்க மேடம், அதில் இல்லை. ஆனால் நான் வந்து இது பைக்கு 2 wheeler சொல்லி கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. ஏன்னா யூஸ்வலாக அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கவங்க இல்லை இந்த மாதிரி நீங்கள் 2 wheelers இது பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அந்த பாடி ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகும், உங்கள் கர்ப்பப்பையோட எனர்ஜி லெவல் கம்மியாகும். முக்கியமாக வந்து அந்த பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மசில்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வீக் ஆகும். ஏன்னா நீங்கள் இது பண்ணுறப்ப அவங்கள பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறப்ப என்னந்தாலும் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஜென்ஸ் அளவுக்கு வந்து இது முடியாமல் இருக்கிறப்ப வந்து என்னென்னா கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அந்த பெல்விக் ஃப்ளோர் வீக் ஆகிறனால என்ன பண்ணணும்னா உங்களோட அந்த ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பு பகுதியில் இருக்க ஆர்கன்ஸ், அது சிறுநீரக பையானாலும் சரி இல்லை கர்ப்பப்பையானாலும் சரி கொஞ்சம் இறங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து என்ன ஆகும்னா நீங்கள் டக்குன்னு இருமுறப்பையோ தும்முறப்பையோ வந்து யூரின் வந்து வெளியேறும். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சில எக்ஸசைஸ் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து இந்த ஆசனாஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது என்னென்னா நீங்கள் மூச்சை வந்து இழுத்து பிடிக்கிறப்ப வந்து என்னென்னா உங்கள் மூச்சையும் நீங்கள் இழுத்து பிடிச்சிக்கணும். அதே மாதிரி உங்கள் கருவாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன்ஸையும் ஃபோர்ஸாக இழுத்து பிடிச்சிட்டு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு 10 to 12 கவுண்டிங்ஸ் சொல்லிட்டு விடுங்க. இதே மாதிரி ஒரு 20 times பண்ணுங்கள். மார்னிங்கும் ஈவினிங்கும் 20 times பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்கள் அப்டாமினல் மசில்ஸும் அதே மாதிரி இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே இழுக்க அந்த பிளாடர் ப்ளஸ் அந்த கர்ப்பப்பை வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்து வரும். ஸோ நார்மல் பொசிஷனுக்கு வர்றப்ப உங்களுக்கு இந்த மாதிரி யூரின் அடிக்கடி போகிறது இருக்காது. ப்ளஸ் நீங்கள் ஒயிட் டிஸ்சார்ஜும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஏன் இருக்குது அப்படின்னா உடம்பு சூடாகிறப்ப வந்து இந்த மசில்ஸ்லாம் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறப்ப உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸை நம்ம ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். இதற்கு வந்து சிறப்பாக வந்து ஒரு இன்டர்னல் மெடிசன்ஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு பட்டை கட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. பண்ணுறப்ப நார்மல் ஆயிரும். நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணணும். ஏன்னா நீங்கள் சப்போஸ் அடுத்து கன்சீவ் ஆனீங்கன்னா அந்த பேபி அந்த ஜெஸ்டேஷனல் பீரியடில் வெயிட் ஆகிறப்ப கர்ப்பப்பையே வந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி பிரச்சனைகள் உண்டாகலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்தனிங் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். இந்த நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அதுக்கப்புறம் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் நிறைய பெண்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிறிய பயிற்சி டாக்டர் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில்.
முயற்சி பண்றது என்ன அவசியம் செய்யணும் எல்லா பெண்களும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க, பேர் என்னங்க? உங்க பேர் என்னங்க? டாக்டர் கிட்ட பேசலாம் கண்டிப்பா. மேடம், என் பேரு வணக்கம்மா. சீபா. எங்க பொண்ணுக்காக கேக்குறேங்க மேடம். மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. சரிம்மா, என்ன சந்தேகம்? சொல்லுங்கம்மா. மேடம், பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஆ 2 டியூப்லயும் வந்து அடப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். ம் 2 டியூப்லயும் வந்து அடப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் என்னன்னு ஒன்றும் புரியலங்க மேடம். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இருக்குன்னா கண்டிப்பாக உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்து அது கருப்பையில் மட்டும் கிடையாது, அது வந்து நம்ம யூரினரி ட்ராக்லேயும் இருக்கலாம், இல்லை இடுப்பு பகுதியில் வேறு எங்கே ஈவன் அப்பண்டிசைட்டிஸ் கூட இருந்ததுன்னா கூட இந்த டியூபல் பிளாக் வரும். ஸோ அதையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணி இந்த ஸ்பெஷல் இதாக வந்து உள்ள இன்டர்னலாக சில ஆயில்ஸ்லாம் நாங்கள் போட்டு விடுவோம். அதெல்லாம் பண்ணுறப்ப வந்து என்னென்னா இந்த டியூபல் பிளாக் நார்மல் ஆகிடும். ஸோ அந்த நார்மல் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சாலே வந்து என்னென்னா அடுத்து அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டர்ஸை பாருங்கள். டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால்ல சித்த மருத்துவம் குறித்த சிறப்புகள் இன்னைக்கு வந்து டாக்டர் நவீன் பாலாஜி சோபகேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர், சில மருந்துகள் வீட்டில் இருக்கக்கூடிய அவசியங்கள் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணத்தோட நன்மைகள் சொல்லியிருந்தீங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், மேபி ஒரு காஃப் ஒரு கோல்டு, இம்யூனிட்டி பூஸ்டர் மெடிசன் என்ன வச்சிருக்கணும் வீட்டில்? குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், குழந்தைகளுக்கு கோல்டு வந்தோடனே உடனே எந்த மெடிசன்ஸ் அது எதானாலும் சரி, நம்ம சித்தா மெடிசன்ஸ்னாலும் எதுனாலும் உடனே டக்குன்னு இது பண்ணாதீங்க. வீட்டில் இருக்க அந்த ஓம இலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஓம இலை, அதாவது கற்பூரவள்ளி இலை, அந்த கற்பூரவள்ளி இலை, துளசி, அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரே ஒரு சின்ன சிட்டிகை. ஸோ இதெல்லாம் தட்டி போட்டு ஃபஸ்ட்டு இந்த கற்பூரவள்ளி இலையும் இது துளசி இலையும் ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வச்சுக்கோங்க. ஒரு வெத்தலை போட்டு, அதாவது இட்லி சட்டியில் கீழே தண்ணீர் ஊற்றிட்டு மேலே இதை வைக்கணும். உள்ளே அப்படியே போட்டு வேக வைக்காதீங்க, அது ஆவியில் வெந்துடும். ஸோ அதை எடுத்து நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி வரும். அந்த லிக்விடை வந்து என்ன பண்ணுங்கள், சப்போஸ் குழந்தைகள் வந்து ஒரு வயதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நம்ம சங்குன்னு சொல்லுவாங்க, பாலேடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் அரை பாலேடு 3 நாட்கள் ஊற்றுங்க. அவங்களுக்கு ரன்னிங் நோஸ் இருந்தாலும் இதாக நெஞ்சு சளி இருந்தாலும் சரி. என்னென்னா இது எப்படி வரும் அப்படின்னா மோஷன் வழியாக தான் வரும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் கழியிற மாதிரி இருக்கும், உடனே அதை ஸ்டாப் பண்ண மெடிசன் போடாதீங்க. ஒன்று இந்த வழியாக வரணும், இல்லை மோஷன் வழியாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து குழந்தைகளுக்கு அடுத்து வர்றது வந்து வயிற்று பிரச்சனை. ஸோ வயிற்று பிரச்சனை வந்தது அப்படின்னா அது குழந்தைகள் ஒரு 4-5 வயது 2 மாதங்கள்லேருந்து 5 வயது வரை குழந்தைகளுக்கு வயிற்று பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணுங்க, அந்த பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வசம்பு, அதை வந்து என்னென்னா லைட்டாக வந்து சுட்டுட்டு நீங்கள் வந்து வெந்நீரில் இழைச்சிட்டு வயிற்றில் பத்து போட்டிங்கன்னா அந்த எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் அப்டாமினல் மசில்ஸ் அந்த கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு வந்து குறையும். இன்டர்னலாக என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஓமத்தை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன துணி மூட்டையில், சுத்தமான துணி மூட்டையில் போட்டுட்டு ஒரு வெந்நீரில் வந்து போட்டு வைங்க. குழந்தைகளோட வயசுக்கு ஏற்றாப்புல இந்த நீர் அளவு மாறும். ஸோ அந்த தண்ணீரை குடிக்கிறப்ப அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை சரியாகும். இதே மாதிரி அடுத்து குழந்தைகளுக்கு வர்றது நீர்க்கடுப்பு பிரச்சனை வரும். இந்த நீர்க்கடுப்பு பிரச்சனைக்கு என்ன பண்ணுங்க, நல்லெண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் மிளகு பூண்டு லைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ அதை எடுத்து நீங்கள் கால் பெருவிரல் நகத்தில் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு தொடச்சிங்கன்னா அந்த நீர்க்கடுப்பு சரியாயிடும். இது 3 நார்மலாக இருந்தாலே குழந்தை நல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்து குழந்தை பண்ணது என்னன்னா தூக்கம் சரியாவே வராது. ஸோ தூக்கம் வர்றதுக்கு நீங்கள் வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிங்க, அதுவே போதும். ஸோ எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும். அண்ட் சின்ன சின்ன டிப்ஸ், குழந்தை வளர்க்கும் போது நிறைய சேலஞ்சஸ் நிறைய மதர்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்மளோட எபிசோட் நீங்கள் www.pudhugam.tv ஒருவேளை இப்போ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன் பேப்பர் பேனா கையில் வச்சுக்கோங்கன்னு, ஒருவேளை நீங்கள் நோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட எபிசோட்ஸ் அதில் இருக்கும். இந்த மருந்துகள்லாம் நீங்கள் திரும்ப பார்த்து நீங்கள் கரெக்டாக குழந்தைக்கு கொடுக்க முடியும். டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம், டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், நான் ஜோதி பேசுறேன் மேடம். வணக்கம் ஜோதி, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 3 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம் ஆகி. பிசிஓடி இருக்குன்னு சொல்றாங்க. சரிம்மா. ப்ளீடிங் வந்து சரியா 50 டேஸ்க்கு ஒருக்கா வரும், இல்லைன்னா 10 டேஸ் வரைக்கும் வரும் மேடம். ஏன்னா இந்த நீர்க்கட்டி இருக்குதுனாலே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா மென்சுரல் சைக்கிள் ரெகுலராக வராது, உடம்பு வந்து வெயிட் ஏறும், நீர்க்கட்டி வந்து தைராய்டில் கூட போய் விட்டுரும், ஹைப்போதைராய்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷன் கூட வரும். சொல்லுங்க. ஓவரீஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க மேடம்.
ஓவரி ஓவரிஸ்ல வந்து நீர்க்கட்டி பிசிஓடி வந்து ஓவரியில தான் இருக்கும். அதாவது சினை முட்டை வந்து மாதம் ஒரு முறை வந்து ரிலீஸ் ஆகணும். அப்படி ரிலீஸ் ஆகாம அது அப்படியே அந்த இதுல முட்டையா அந்த மாதிரி அப்படியே கல் மாதிரி வந்து இருந்துரும், நீர்க்கட்டிகள் மாதிரி இருந்துரும். அது பிரேக்கப் ஆகாம இருக்குன்னா பாத்தீங்கன்னா அந்த ஓவரியில வந்து சுத்தி இருக்கும். அது ரிலீஸ் ஆகாம அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடைபெறும். ஸோ இதற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸை வந்து பாருங்கள். சில ஸ்பெசிஃபிக் கழிச்சல் மருந்துகள், ஏன்னா கழிச்சல் மருந்துகள் எல்லாருக்கும் ஒன்று கிடையாது. வாத தேகத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், பித்த தேகத்துக்கு ஒரு மாதிரியும், கப தேகத்துக்கு ஒரு மாதிரியும். ஸோ இந்த பீரியட்ஸ் அப்போ அந்த மாதிரி கழிச்சல் எடுத்துக்கிறப்ப சரியாயிரும். நீங்கள் கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸை வந்து ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த 1 மணி நேரம் நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் 100% ரோஸ்டட் ரவா. புதிய யுகம் நேயர்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகளுடன் விடைபெறுவது தோஷிலா.